தளபதிக்காக வந்தோம் நாங்க. தளபதி ரசிகர், அதுக்காக வந்த தளபதி பாத்துட்டோம், அது போதும் எங்களுக்கு. இல்ல கண்டிப்பா தளபதி பார்த்தோங்கிறத தாண்டி அவங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அது டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்துச்சு. அதுக்காக சரி அவங்க சொன்னதை நாங்க மதிச்சு வெளியே வந்துட்டோம். டிஸ்டர்பன்ஸா இருக்கு போங்கன்னு சொல்ல கிடையாது. அவங்க அது கரெக்டா ப்ராப்பரா நடக்கணும், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. இல்ல சார், காசு இல்ல. அவர் இதுவரை பேசவே விடல. இந்த காலேஜ்ல தான் நாங்களே படிக்கிறோம், எங்களே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நாங்க பாத்துட்டேனா. ஆமா, அவரை கைதான் காட்டினார், வேற எதுவுமே காட்டல. ரொம்ப எம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. என்ன மெயின் கேட்ல இருந்தே வரல, அவர் அங்க பாக்கணும்னா எட்டி வந்தீங்க கூட பாக்குறதுக்கு விடல. இது என்னது, எதுக்கு வந்தாரு? பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல, நாங்க இவ்வளவு பேர் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவர் வந்திருக்கணும்ல, கேரமல்ல கூட நின்னுட்டு வந்திருக்கணும்ல. அவர் மட்டும் கார்ல குறுக்கோளி போனது நியாயமா? ரொம்ப வேஸ்ட் போங்க. இல்லன்னா நான் விஜய் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதான். அண்ணாவை பாக்குறதுக்காக வந்தோம். பரவாயில்ல, எங்க அண்ணா இங்க கோயம்புத்தூர் வந்திருக்காங்க, பாக்கணும் இல்லைங்க, அதனால எப்படியோ தூரத்துல இருந்து பார்த்தோம், கிட்ட பாக்கல. கூட்டத்துல எல்லாம் நசுக்குறாங்க, நாங்க எப்படி பார்க்க முடியும்? எல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு வேற வந்திருக்காங்க, ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஹைட்டா இருக்கிறாங்க, நாங்க ஒரு குட்டையா இருக்கோம், தள்ளிட்டே இருக்காங்க. எனக்கு அழுகாச்சே வந்துருச்சு. அண்ணாவும் பார்க்க முடியல, தூரத்துல இருந்து தான் பார்த்தேன்.